தம்பி விஜய் தம்பி வெளியே வாங்க, பட்டாப்பட்டி வீரர்கள் வந்திருக்கோம், சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க. அதாவது மகளிர் தொகை 1000 ரூபா போட சொன்னமே, போட்டீங்களா? அதை கேட்கறதுக்கு தான் அவுத்து போட்டு 2000 வந்திருக்கோம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க எங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம அண்ணன் என்ன சொல்றாரு, சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. என்ன சார் போதை கொஞ்சம் ஓவரா, பட்ட சாராயம் ஓவரான்னு சொல்லிட்டு, என்ன சார் கட்டமட்ட டவுசர் சிவப்பு கருப்பு கட்டமட்ட டவுசர் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கே சார், என்ன சார் கதைன்னு கேட்கும் போது, ஆமா நீ மணிக்கு ஒரு முறை கிழிச்சா பரவாயில்ல, நிமிஷத்துக்கு ஒரு முறை வினாடிக்கு ஒரு முறை கிழிச்சா கிழியதான்டா செய்யும் அப்படின்னு அப்போ வந்து மீசில மண்ணு ஒட்டாத மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி அதெல்லாம் விடு, எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீ மகளிர் தொகை 1000 ரூபா போட்டியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அவுத்து போட்டு அவதூறு பரப்புறதுக்கு தான் நாங்கள் அரக்கர்கள் வந்திருக்கோம். சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஒன்று நம்பால இங்கே வா கிட்ட வா காரி ஒரே துப்பா துப்பிட்டு மகளிர் தொகை 1000 ரூபா வந்து 6 மணி நேரம் ஆச்சுன்னா என் சிப்ஸ்ன்னு சொல்லி ஒரே அடி பொடனி மேலேயே மறுபடியும் ஒரு டவுசர் கிழிச்சு விட்டாண்டா. ரைட்டு எங்க போனாலும் ஒரு கேட்ட போறான். சரி அந்த ஒயின் ஷாப்பை மூடுன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அதாவது 717 ஒயின் ஷாப்பை மூடி இருக்கு, அடுத்த மாசத்துக்குள்ள 1000 ஒயின் ஷாப்பை மூட போறேன்னா என் வென்றுனவனே ரைட்டு இவன் எப்படியா ஆட்சியை முடிக்கிறதுக்குள்ள என்ன 6 அடி பழத்துல எங்களை இறக்கி வந்து புதைச்சிருவான்னு எங்களுக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. சரிப்பா தம்பி, எப்படி நாங்கள் அதனாலதான் 2000 மட்டும் போட்டு வந்தோம், அதையும் அவுத்து விட்டுன்னு அடிச்சு துரத்தி விட்டுட்டுப்பா, வேற வழி கிடையாது. வேற 2000 தான் போய் வாங்கணும். சரி அடுத்த அவதூறு பாயிண்ட் தூக்கின்னு வரான். சரியா? அடிக்காத 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 போயிட்டு வந்துடுறேன், இரு அவதூறு தூக்கின்னு வரேன் இரு.